மதுரையில் நடைபெறும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ள நிலையில் அங்குள்ள கால்வாய்கள் துணிகளை கொண்டு மூடப்பட்டுள்ள சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் முதன்முறையாக மிக பிரம்மாண்டமாக திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அண்ணா அறிவாலய முகப்பு போல பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள செட்டில் பொதுக்குழு நடைபெற உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. முழுவதும் குளிரூட்டப்பட்ட அறை வடிவில் அமைக்கப்பட்டுள்ள செட்டில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. இதற்காக மதுரை வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமான நிலையம் வெளியே பெருங்குடியில் இருந்து ஆரப்பாளையம் வரை சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவிற்கு ரோட் ஷோ நடத்தும் அளவிற்கு லோக்கல் திமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். அவனியாபுரம், வில்லாபுரம் வழியாக ஆரப்பாளையம் வரை முதலமைச்சர் ரோட் ஷோவாக செல்ல உள்ள நிலையில் பந்தல்குடி பகுதியில் உள்ள கால்வாயினை திமுகவினர் திரைக்கட்டி மறைத்ததுதான் சர்ச்சையை கிளப்பியது. பந்தல்குடி கால்வாய் முழுவதும் திரைக்கட்டி மறைக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பெயர் பலகையும் மறைக்க முற்பட்டதால் அங்குள்ள விசிகாவினர் எதிர்ப்பு கிளப்பினர். இதையடுத்து விசிகாவின் பெயர் பலகையை மட்டும் மறைக்காமல் கால்வாயினை முழுவதுமாக மறைத்தனர். இதற்கும் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து எதிர்ப்பு கிளப்பியதை அடுத்து இறுதியாக கால்வாய் மறைக்கப்பட்ட திரைகள் முழுவதுமாக எடுக்கப்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவிற்கு வருகை தந்தபோது இதேபோன்ற ரோடு ஷோ திட்டமிடப்பட்டது. அதன்படி ரோடு ஷோ நடக்கும் சாலையில் உள்ள குடிசை பகுதிகள் அனைத்தும் சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டு மறைக்கப்பட்டன. இச்சம்பவம் நாடு முழுவதும் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது. இதற்கு திமுக அரசும் கண்டனங்களை பதிவு செய்தது. தற்போது திமுக தலைவருக்காக நடத்தப்பட உள்ள ரோடு ஷோவிலும் இதேபோன்ற நிகழ்வு அரங்கேறியதால் பல்வேறு தரப்பினரும் கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.